நேற்று சென்ஸோட எக்ஸ்பீரியில் லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 220 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தது. இப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து கேட்குற ஒரு விஷயம், இது வந்து லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து மார்க்கெட்டில் இப்போ எல்லாரையும் வந்து ரீட்டைலர்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கலாம். இப்போது சென்சஸ் பார்க்கும்போது சென்சஸ் அரௌண்ட் ஒரு 325 பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. நியர்லி ஒரு 77,000 ஒரு 800 900 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் இருந்தது. அந்த லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு 220 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு புஷ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. இப்போது இதில் வந்து பார்க்கும்போது இப்போது கால் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து ஒரு 2 rupees இருந்தது வந்து ஒரு 80 rupees வரையும் போச்சு. இதே வந்து நீங்கள் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 rupees இருந்தது. லாஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போது நான் வந்து புட் ஹோல்ட் பண்ணியிருந்தா என்னை வந்து இது வந்து ட்ராப் பண்ண மாதிரி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுதீங்க. எப்பவுமே வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்காக வந்து ஸ்பாட் ப்ரைஸ் சார்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து அப் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லைனா வந்து டவுன் சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி. செகண்ட் திங், செட்டில்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ தான் புதுசாக நடக்குதா அப்படின்னா கிடையாது. செட்டில்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து முன்னாடியே நடந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெறும் டைமிங் மட்டும் தான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 320 ஏன்னா முன்னாடி நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது டெய்லியும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி இருந்தது. அப்போது அந்த எக்ஸ்பைரியில் வந்து மார்க்கெட் ஒரு 330க்கு வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 340க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் ப்ரைஸோட அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஏன்னா இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாட் ப்ரைஸ் சார்ட். இதில் வந்து 2 சார்ட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபியூச்சர்ஸ் சார்ட் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஸ்பாட் ப்ரைஸ் சார்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 78,009 வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து ஒரு 330க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 78,000 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். பட் உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸும் அது வந்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸாக இருக்கும். அதை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து 78,100 வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸாக வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 78,000 கால் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 90லேருந்து ஒரு 100 rupees வரையும் நம்மளுக்கு வந்து இருக்கணும் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம். பட் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து மூவ் பண்ண மாட்டாங்க. மூவ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு 50 rupees அந்த மாதிரி வச்சுட்டு டேரெக்டாக என்ன ஆகுனா 330க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனோடனே 340க்கு வந்து டேரெக்டாக உங்களுக்கு 78,100 வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்கிங் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போது இது வந்து புதுசாக நடக்கிறது கிடையாது. இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயந்தான். இல்லை இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து அந்த லாஸ்ட் நிமிட் வரையும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கம்பல்சரி எதுவுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 6 hours இருக்குன்னா நான் 6 hours வந்து லாஸ்ட் ஒரு 5 minutes தான் ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லி கிடையாது. எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா ட்ரேட் எடுங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ட்ரி கரெக்டாக அந்த லாஸ்ட் ஒரு 5 minutesல தான் வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போது ஒரு ஃபேக்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ராப்புன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு மொமெண்டமில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இதில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பை லக், இது வந்து நான் ஒரு 1 rupeeல பை பண்ணால் எனக்கு வந்து 50 rupees வரையும் போகுமே அப்படின்னு சொல்லி சும்மா பை லக்கில் எடுக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு மொமெண்டமில் வந்து மாட்டோம். அது இப்போ மோஸ்ட்லி ஒரு 10 trades நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 2 trades கிளிக் ஆனாலும் மோஸ்ட்லி ஒரு 8 trades வந்து இல்லை லாஸ் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போது இந்த மொமெண்டம் இதை வந்து ஏன் வந்து இன்றைக்கி ஸ்டாப் ஆச்சு? ஏன்னா இப்போது நீங்கள் சொல்கிற ஒரு டேர்ம் என்னென்னா மார்க்கெட் வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போது மார்க்கெட் வந்து இப்போது இது ட்ராப் பண்ணியிருந்தா இது எங்கே வேணாலும் நம்மளுக்கு வந்து போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆனதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து மார்க்கெட் அகேன்ஸ்ட் ட்ரெண்டாகவும் வந்து மூவ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வந்து அடுத்த லெவல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொமெண்டம் கொடுத்துருக்கு, இதை வந்து டேரெக்டாக போயிட்டு நான் 78,280 300 போயிட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போது மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் கொடுக்குதுன்னா அந்த மொமெண்டம்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேண்டல்ஸ்க்கும் வந்து ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்மளாலேயும் வந்து ஒரு என்ன சொல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 100 points மொமெண்டம் இருக்குன்னா நான் 100 points கேப்சர் பண்ணல, அது வந்து 50 to 70 points கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி வெளில வரும்னு தெரிஞ்சாலே இது மாதிரி ஒரு கேண்டல்ஸில் போய்ட்டு நம்ம வந்து மாட்ட மாட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆனதுக்கான ரீசன் வந்து நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
இப்போ ஜஸ்ட் பேசிக் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ளாட் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டாக இருக்குது. இப்போ அதே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சப்போர்ட், திரும்ப நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்டாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு லைன் சார்ட்டாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து புரியும். அப்போ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தது தான் இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்டாக இருக்குது. அப்போது நீங்கள் சொல்கிற அந்த ட்ராப்பான கேண்டில் ஏன் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து க்ளோஸாக இருக்குது, இது நம்மளுக்கு மேலேயும் க்ளோஸாக இருக்கலாம், பட் இந்த பாயிண்டில் வந்து ஏன் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ்னால தான் வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸாக இருக்குது. ஓகே, இப்போது இதில் வந்து வேறு என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா எப்பயுமே நம்ம ட்ரேட் எடுக்கும்போது அதுக்கான ரீசன்ஸ் வந்து இருக்கணும். இந்த ரீசனுக்காக தான் வந்து பை பண்ணுறேன், இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் செல் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ரீசன்ஸ் எப்பயுமே வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் நம்மளுக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து 325 கொடுக்கல. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேடாக இருந்தது. தெரியுதா? இப்போ ஒரு தடவை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் என்னாச்சுன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தது. இது 5 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். தெரியுதா? அப்போ ஒரு தடவை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணும்போதெல்லாம் ஒரு பவுன்ஸ் பேக். அப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்டாக இருக்குது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், ட்ரேட் வந்து இந்த இடத்துல போய்ட்டு எடுத்துருக்க மாட்டேன். சும்மா அந்த ஜாக் பாட் கால்ஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துல போய் எடுத்துருக்க மாட்டேன். இந்த இடத்துல தான் வந்து என்னோடய ட்ரேட்ஸ் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன்னா இங்கேயே வந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 320 ஒரு 310 315 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் தான் வந்து என்னோடய ட்ரேட்ஸ் இருந்திருக்கும். இங்கே வந்து யார் வந்து அந்த லாஸில் போய் மாட்டியிருப்பாங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து தோணிருக்கும் இங்கே வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்து லாஸில் இருந்திருப்பாங்க. இல்லை இன்னொரு விஷயம், நீங்கள் எடுத்தது வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருப்பீங்க, கால் ஆப்ஷனாக எடுத்துருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் கால் எடுத்தீங்களா இல்லைனா வந்து புட் எடுத்தீங்களா. அப்போது இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணிட்டு சர்டன் லெவல்ஸ் இருக்குது, ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லி. அப்போ ஒரு தடவை இந்த ட்ரெண்ட் லைன் கண்டுபிடிச்சிட்டோன்னா எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து ஹிட் ஆகுதோ இதை வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கு சர்டன் டூல்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா இங்கே வந்து நம்ம பையிங் ஜோனாக வந்து இந்த லெவல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்ததுக்கு எதாவது ரீசன் இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் இந்த இடத்துல பை எடுத்தேன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை பற்றி நான் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். புரியுதா? அப்போ அப்சைடில் பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, பாட்டமில் பார்க்கும்போது இங்கே ட்ரெண்ட் லைன் இருந்தது. இதில் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு சொல்லியும் பார்க்கலாம். இப்போ அப்சைடில் வந்து பார்க்கும்போது என்ன இருக்குது, இங்கே வந்து நம்ம இங்கேயும் வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கா, தெரியுது? அப்சைடில் வந்து அப்சைட்லேயும் ட்ரெண்ட் லைன் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் பாட்டம்லேயும் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. புரியுதா? அப்போது மார்க்கெட் வந்து என்ன ஃபார்மேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து இருந்திருக்குன்னு சொல்லி. அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட் நம்ம பை போயிருப்போம், செல் போயிருப்போமா? ஃபஸ்ட் திங் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், செல்லிங் வந்து போயிருக்க மாட்டோம், பையிங் சைடு. அப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த புட் ஆப்ஷன் வந்து எடுத்ததுக்கு உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் இருந்தால் ஓகே. பட் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து இங்கே பார்க்கும்போது நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துருக்க மாட்டோம், இங்கே வந்து நம்ம கால் தான் எடுத்திருப்போம். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வைஸாக நீங்கள் பார்த்தீங்கனாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து ஓவராலாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இது வந்து இதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ இங்கே பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து அதோட மொமெண்டம் பார்த்தீங்கனாலும் ஒரு பாட்டம் டு டாப், திரும்பி பாட்டம் அடிச்சிருக்கு, டாப் பாட்டம் டாப், தெரியுதா? அப்போ இதுதான் ஃபார்மேஷன்னா இதுக்குள்ளே எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சாலே என்ன சொல்லியிருக்கலாம், இங்கேயே வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே போய்ட்டு சும்மா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போயிட்டு புட் ஆப்ஷன் போய்ட்டு எடுத்துகிட்டு அந்த 150லேருந்து ஜீரோ ஆகும்போது அதில் போய்ட்டு நான் லாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸாக பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். இது வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு அந்த ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். நான் சொல்கிறது அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ஃபிபனாக்கி பேட்டர்ன்ஸ், இப்போ ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணிட்டு ஒரு டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன் தான் காமிச்சேன். இதில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே வந்து இது ஏன் வந்து வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து பார்க்க தான் சும்மா ஒரு கேண்டில், பட் இதுலேயே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிபனாக்கி யூஸ் பண்ணிங்கனாலும் எங்கேருந்து வந்து நம்மளுக்கு அந்த பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து 0.618 தெரியுதா? அப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக நடக்கும்போது இது எப்படி ட்ராப் ஆகும்? 0.6 ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ஒரு சைட் வேஸ்க்குள்ளே வந்து இப்போ ட்ரேட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் வீக் பார்க்கும்போது இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரேட்ஸ் வந்து எடுத்துப்போம். அதனால் இது வந்து ட்ராப்பா அப்படின்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து ட்ராப் கிடையாது. நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஒரு மொமெண்டமில் வந்து நீங்கள் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ட்ரேட் வந்து நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதை பற்றி நம்ம அப்கமிங் இதில் வந்து நம்ம லைவ்லேயே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ராப்பா இல்லைனா வந்து இது வந்து நம்ம கரெக்டாக தான் போயிருக்கு, நம்ம தான் தப்பான சைடில் இருந்தோமா அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். இப்போது நிஃப்டி வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம். நிஃப்டி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஏன்னா இப்போது ஒரு ஜோனுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜோன் லெவலில் ஆக்ட் ஆகுது. இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து ஜோன் லெவலில் ஆக்ட் ஆகுது. திரும்ப நம்ம வந்து நிஃப்டியில் எப்போ வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 24,625 இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த வீக்கும் பார்க்கும்போது பெருசாக மொமெண்டம் இல்லை, மொமெண்டம் ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது 25,330 இப்போ அதுவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பி நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து எப்போ அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இல்லை இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகாமல் இன்னும் இங்கே நம்மளுக்கு ரிவர்ஸ் மாதிரி இருக்கல. ஏன்னா இப்போது இங்கே நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு டே சார்ட்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட்காக தான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காமிக்குது. தெரியுதா? இங்கே வந்து மேலே ஜஸ்ட் ஒரு 1 டே ஒரு கேப்பை போயிட்டு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட்காக வந்து கீழே வந்து இன்னும் ரிவர்சல் ஆகலை. அப்போது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா இங்கே திரும்பி மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே திரும்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அப்போது இதில் போயிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது சேஃப் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 24,238 இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால் இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுறது சேஃப். ஏன்னா இப்போது இங்கே நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்திருந்தாலும் ஒரு பெருசாக வந்து நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் கேண்டில்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக டோஜி, அதுக்கப்புறம் ஒரு ஹேங்கிமேன், ஒரு எல்லாமே ரிவர்சல் கேண்டில்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து பிரிண்ட்டாக இருக்குது. இது பெருசாக வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அதனால் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் ட்ரேட்ஸ் எடுக்கிறது வந்து சேஃப். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம இதுலேயே முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடிங் வெஜ்ஜில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் மொமெண்டம் 58,432 இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இல்லை நம்மளுக்கு இங்கே ரிவர்சல் ஆனாலும் மார்க்கெட் வந்து திரும்பியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ திரும்பி நம்மளுக்கு போகலானாலும் மினிமம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு 0.68 அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பி வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் மாதிரி இருந்தது. பட் நம்மளுக்கு வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1 மந்த்தாக பார்க்கும்போது இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு வந்து இது பிரேக் அவுட் ஆகும்போது
ஒரு 3 to 4 டேஸ்லேயே வந்து ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது அது பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது சேஃப். அதனால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது பையிங்கில் இருக்குது. பையிங்கில் ஒரு சைட் வேஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் வந்து நம்ம ரெண்டுத்துலேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து சென்சஸ் அந்த ட்ராப் எக்ஸ்பீரியில் வந்து ட்ராப் நடந்தாங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அது ட்ராப் கிடையாது. அதில் ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரீசன் வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண மாட்டோம்னா நம்ம பேசினே இருக்க மாட்டோம். யார் வந்து ஃபேக்ஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து இது வந்து நம்மளை எஃப்ஐ வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க, இங்கே வந்து என்னை வந்து இவங்க வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு காசிப்ஸாக நம்ம பேசினே இருப்போம். அப்போ ஃபேக்ஸ் ஒரு ரீசன் தெரிஞ்சு ட்ரேட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னா அந்த ஃபேக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து திங்க் பண்ணணும் தவிர சும்மா மற்றவங்க வந்து சொல்கிறது வந்து நம்ம அதை பேஸ் பண்ணிட்டு போக மாட்டோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.